இந்த போதைப் பொருள் நடமாட்டம் எல்லாம் தாறுமாறா அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்ப யார் கையில இருந்தது? இத்தனை கேள்வி நம்மள பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் நடக்குதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சுக்கிட்டு பிகினிங்லயே இனிஷியல் ஸ்டேஜ்லயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணல? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில என்ன விஜய் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே இந்த போதைப் பொருள்லாம் டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது ஒழிச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. சின்ன பசங்க பெரியவங்க வரையும் இந்த போதைப் பொருள் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்ன இது உடனே அண்ணன் ஆக்ஷன் எடுத்து கொஞ்சமா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க என்னடா நான் எதிர்கட்சி என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் போயின்னு டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பண்ணுறான்னு காமெடி பண்ணுறாங்க. நல்லது பத்தி பேசணும்னா ஏதாவது ஒன்று பொழுதுபோக்கு பேசினுக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவரு. இப்போ நீங்களும் ஜெயிக்காம வந்திருக்கணுங்க. ஜெயிக்காம இருந்தா அப்ப நல்லா இருந்திருக்கணும் எதிர்கட்சி. ஜெயிச்சால இன்னும் நீங்க என்னென்னோ காமெடி பண்றீங்க. நக்கல் பொதுமக்களுக்காக ஏதாச்சும் பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன காமெடி பண்ணிக்கிறீங்க? நீ ஷோ நடத்தினுக்கிறீங்க இங்க கடைசேப்பில் அவங்க விஜய் நான் டிவிக்கு அடிச்சு கரெக்டாக தான் பேசுறாங்க, எல்லாத்தையும் தெளிவா பேசுறாங்க, மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. நீங்க உங்க ஆளுங்க தான் சரியில்லாம பேசுங்கிறாங்க, ஸோ அம்மா கத்திங்கிறாங்க.